வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை உலோக்கு. நம்ம ஊரில் பாதி பொண்ணுங்களுக்கு மேலே கல்யாணத்துக்கு முன்னாடி சேம் ஏஜ் குரூப்பில் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வேவ் லென்த் எல்லாம் செட் ஆகிருக்கும். ஆனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு 50 லட்சம் சொத்து இருந்துச்சுன்னா நல்லா செட்டிலான மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு 5 கோடி சொத்து இருக்க மாப்பிள்ளைக்கு வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு போடுவாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய நரகம்னு. அந்த நரகத்துலேருந்து மீள்றதுக்காக பழைய பாய் ஃப்ரெண்டோட உறவையும் இவங்க திருப்பி வந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ கல்யாணம் பண்ணி போனால் அந்த வீட்டுக்கும் வந்து உண்மையாக இருக்க முடியாமல், பழைய பாய் ஃப்ரெண்டுக்கும் உண்மையாக இருக்க முடியாமல் ஒரு நரகமான வாழ்க்கை தான் அவங்களோட வாழ்க்கையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணோட உண்மையான கதையை சொல்கிற படம் தான் இந்த படம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவர் துணிக்கடையில் வேலை செஞ்சிட்ருக்கா, சேல்ஸ் கேலாக. இப்போ அந்த கடைக்கு ஒரு வயசு பையன் வர்றான். வந்து இவகிட்ட இந்த துணி எடுத்துக்காட்டுங்க, அந்த துணி எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வளர்க்குறான். இவன் யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியே பேச்சு வளர்த்துக்கிட்டே இவகிட்ட அந்த வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த வேலை ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இந்த வேலை செட் ஆகாது அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அப்படியே கையை பிடிக்கிறான். சரி இதுக்கு மேலே இவன் விட்டால் ரொம்ப ரொமான்டிக்காக போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சரி நீ கிளம்பு, நான் வந்து அப்புறம் வர்றேன் பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சி விட்றான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தாமஸ் குட்டின்னு ஒரு ஆளோட கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நடுவில் என்ன நடந்ததுன்னு தெரில. கல்யாணம் முடிஞ்சு நம்ம ஹீரோயினோட மாமியார் லீலாமாவும் புருஷன் தாமஸ் குட்டியும் ஸோ அவங்க பொண்ணு வீட்டிலலாம் எல்லாம் சமாதானப்படுத்திட்டு, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு போகிறப்ப அந்த அழுவுறது எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, போட்டில் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஊர் வந்து குட்டநாடுங்கிற ஒரு சின்ன கிராமம். ஸோ அது வந்து பேக் வாட்டர்லாம் அதிகமாக வந்து கடல் தண்ணி வந்து அப்படி பின்பக்கமாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக் வாட்டர் அதிகமாக இருக்கிறது வந்து ஏரியா இது. இப்போ வந்து மழைக்காலம் அப்படிங்கிறனால ஸோ ஆல்ரெடியே வந்து வெள்ளம் அதிகமாக இருக்கும், போட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மழை காலத்தில் போட் மட்டும்தான் ஒரே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ அவங்க போட்டில் வந்து அவங்களோட வீட்டுக்கு இப்போ போயிடுறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து செட்டப் ஆயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினும் மாப்பிள்ளை தாமஸ் குட்டியும் அந்யோன்யமாக இருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் தாமஸ் குட்டியோட அம்மா லீலம்மா, நம்ம ஹீரோயின் 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஏதோ தாமஸ் குட்டிக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து வந்திருப்பாங்க போல். ஸோ அப்படியே வந்து ஒரு பில்லு பே பண்ணிட்டு வாமா, அப்போ இல்லை அப்படியே அந்த மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம லீலம்மா மருமகளை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த பொண்ணும் அழுகாமல் போயிட்டு மெடிசனில் போய் வந்து வாங்கிட்டு வர போகும்போது அங்கே நம்ம பழைய பாய் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறான். அவன் எதுக்கு அங்கே வந்திருக்கானா, அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அவங்கள வந்து இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருப்பான். ஸோ இவளும் வந்து சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு இது மாதிரி வந்து இது அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நிற்கிறான். இவளுக்கு 600 ரூபா வந்து காசாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவகிட்ட ஹேண்ட் கேஷ் இருக்காது. இவள் கூகுள் பே பண்ணுறேன்னு சொல்லும்போது மெடிக்கலில் இருக்கவங்க வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. உடனே இவனே அந்த 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு சரி போ அப்படின்னு சொல்கிறான். போகும்போது நாளைக்கு உனக்கு நான் கால் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறான். இவன் ஒன்றும் பேசாமல் வந்து சைலண்ட்டாக போயிடுறான். இன்றைக்கி நைட்டு தாமஸ் குட்டிக்கு ரொம்ப வந்து உடம்பு வந்து முடியாத மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்துலேயே உட்காந்து தாமஸ் குட்டியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கு வந்து லைட்டாக புரிய ஆரம்பிக்குது. என்னென்னா இப்போ கல்யாணம் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் தாமஸ் குட்டிக்கு கிட்டத்தட்ட பேரலைஸான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டான். பேரலைஸ்னால் கை கால் சுத்தமாக முடங்கி அந்த மாதிரி கிடையாது, அவனாக எந்திரிச்சு நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதுவும் இல்லாமல் அவனுக்கு பிரச்சனை எங்கே இருக்கும்னா தலையில் இருக்கும். தலையில் வந்து ஒரு குட்டி கேன்சர் மாதிரின்னு கூட வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இது எதுவுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 3 மாதம் சந்தோஷமாக தான் இருந்தா. இப்போன்னு பார்த்து இவனுக்கு இந்த பிரச்சனை வந்தவொடனே தாமஸ் குட்டியோட அம்மாவும் நம்ம ஹீரோயின் சேர்ந்தா இவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது. இவன் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாது, எல்லா வேலையும் வந்து இவ தான் பார்த்துக்கிறான். அன்றைக்கி நைட்டு அதே மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவன் லைட்டாக வந்து அவள் ரொமான்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் அதுக்கு ஒத்து வரலன்னு அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிட்டு தலையை ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு வலிக்க ஆரம்பிச்சிருது இவனுக்கு. கத்துன உடனே அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு மாத்திரையை கொடுத்து அதுன்னு பண்ணி கன்சோல் பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சதுக்கப்புறம் நம்ம மாமியார் வந்து நடுகாலில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு வந்து என் மேலே என்ன கோவனே தெரில, நான் கல்யாணம் பண்ணி இன்னி வந்து பெருசாக வந்து எதுவும் சாதிக்கவும் இல்லை, 19 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து நான் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினைக்கும்போது பசங்க பிள்ளைங்களாம் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க பிள்ளைங்களாம் காலேஜ் போய்ட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப வந்து திக்கும் காடி நின்னேன். அதுக்கப்புறம் தான் நானாக உழைச்சி தான் இந்த சுற்றி இருக்க சொத்து கித்து எல்லாத்தையும் உருவாக்கினேன். அப்புறம் என்னோடய பொண்ணு ஷீபாவையும் கட்டி கொடுத்துட்டேன். கடைசியாக எனக்கு இருந்தது தாமஸ் குட்டி மட்டும் தான். ஏன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தோன்னே பிறகு அந்த பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை, அந்த குடும்பம், அந்த பொண்ணு வந்து அதில் பிஸியாக இருப்பில்ல. ஸோ அதனால் இவங்களை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. என் பயம் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் அவனே இப்படி வந்து தலையில் வந்து கேன்சர் வந்து இப்படி இருக்கானே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அழுகும்போது நம்ம ஹீரோயின் தான் கன்சோல் பண்ணுறான். ஒன்றும் ஆகாதாம்மா, பார்த்துக்கலாமா, விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு தம் புருஷனுக்கு வந்து மாத்திரை மருந்துலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சிட்டிக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாள்.
ஸோ போட்டு வரதுக்கு டைம் ஆச்சுன்னு வேகமாக கிளம்புறா. மாமியார் இருமா சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் போகிறாப்புல. ரொம்ப பாசமான மாமியாராக தான் இருக்காங்க. இவளும் போட்டில் ஏறி சிட்டிக்கிட்ட வந்து ஒரு ஹோட்டல்கிட்ட வந்து நிற்கிறா. அப்பன்னு பார்த்து ஒரு பைக் வந்து நிற்கிது. பைக்கில் வர்றது யாருன்னா நம்ம பழைய பாய் ஃப்ரெண்ட். அவன் ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து இவ்வளோ போட சொல்லிவிட்டு அவன் தங்கியிருக்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கான். பேச்சுலராக வந்து அங்கே ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கானுங்க. இப்போ எல்லாம் பசங்களாம் பகலில் வந்து வேலைக்கு போயிருப்பானுங்களே, அப்போ தான் அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேர் அங்கே வந்து அந்யூன்யமாக இருக்காங்க. இருந்து முடித்ததுக்கப்புறம் 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நீ வேலைக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானே ஒரு ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. இது மாதிரி எங்கள் அம்மாவையும் நான் வந்து இங்கே சிட்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் அப்படின்னு கேட்குறான். நீ இல்லாமல் எப்படி ஒரு குடும்பம் வந்து முழுமையடையும், நீ தான் அப்படின்னு சொல்லி அவளோட ஜாலியாக இருக்கான். சரி சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட புருஷன் வீட்டுக்கே வந்து வந்துடுறான். புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தேதியெல்லாம் வந்து எண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுது. டக்குன்னு ரெஸ்ட் ரூமில் போய் ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து ப்ரெக்னென்சி செக் பண்ணி பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அது யாரோட குழந்தைங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பண்ணுறதுன்னு வந்து தவிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது மாமியார் என்னமாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கம்முன்னு போயிடுறான். இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இப்போ மேட்டர் சொல்கிறான். இது மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னோடனே அவனும் ஷாக்காகி பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கு மேலே வந்து இவங்களை ஏமாற்றிட்டு இங்கே ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது, என்னை தயவுசெய்து வந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ வீட்டுக்கு வெளியே சைலண்ட்டாக அந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமில் வீட்டுக்குள்ளே இருக்க தாமஸ் குட்டி அந்த வீட்டில் ஒரு மிருதங்கம் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே அப்படியே மெதுவாக வந்து எந்திரிச்சு காலை கீழே வச்சு அந்த மிருதங்கத்தை எடுக்கலான்னு சொல்லி கீழே போகிறாப்புல. போகும்போது கால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்து அடிபட்டுருது. அவங்க அம்மா உள்ளேருந்து சத்தம் கேட்டு உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு மகளேன்னு சொல்லி நம்ம மருமகளையும் சொல்லி கூப்பிட்றாங்க. இவளும் ஓடி போய் பார்க்கும்போது உள்ளே அடிபட்டு வந்து படுத்து கிடக்குறான் தாமஸ் குட்டி. தாமஸ் குட்டியை தூக்கிட்டு ஒரு போட்டில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஓரளவு ஓகே, டேஞ்சரான ஜோன்லாம் இல்லை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே வெளியே நிறைய உட்காந்துடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம தாமஸ் குட்டியோட அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அது ரொம்ப சுட்டியான குழந்தை, ஆனால் பயங்கர ப்ரில்லியண்ட்டான குழந்தை. ஸோ அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு தம்பி வந்து கீழே வந்து அடிபட்டாங்கிறக்கா பார்க்குறதுக்காக வர்றா. பார்க்குறதுக்காக வந்த உடனே, ஏம்மா எத்தனை டைம் நான் சொன்னேன் நம்ம வீட்டில் வந்து இருங்க, இப்போ வெள்ளம் வேறு அதிகமாகிட்டே போகுது, அந்த மழை தண்ணிக்குள்ளே எதுக்கு இருக்கீங்க, வீட்டை சுற்றி வெள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கடி இருக்குன்னு சொன்னேன், எல்லாம் உன் தம்பி தான் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணிட்டோம், அவனே உடம்பு சரியில்லாத இருக்கவன், அவனை எப்படி நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். இவனும் அது நான் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துடுறான். அன்றைக்கி நைட்டு பேஷண்ட் வந்து இருக்கும்போது மினிமம் ஒரு 1-2 பேராவது வந்து யாராவது வந்து இது ஹாஸ்பிட்டலே தங்கலாம் பார்த்தீங்களா. அப்படி வந்து மருமகளும் மாமியார் அங்கேயே தங்கிடுறாங்க. மருமக என்ன பண்ணுறா, படுத்துக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக வந்து தூக்கம் கலையுது. எந்திரிச்சு வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அவள் வயிற்றை வந்து தடவி பார்க்குறான். குழந்தை உண்மையிலுமே உருவாயிடுச்சா என்ன ஏதுன்னு. அப்படி பார்க்கும்போது மாமியார் வந்து முழிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்றா. ஏம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இவள் அப்படியே பயந்துக்கிட்டு, இல்லைம்மா ஒரு சந்தேகம்தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரில அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நாளை காலையில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு வந்து ஐயோ இப்போ நம்ம மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சிட்ருக்கிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து மருமகனை பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்துட்டு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாக்காரி கேட்குறா, இது மாதிரி என் மேலே உனக்கு எதாவது கோவமாம்மா, நான் தானே அந்த மாப்பிள்ளையை வந்து உனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டிச்சு வச்சேன், அதனால் உனக்கு ஏதாவது என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ என்ன எனக்கு வந்து இது மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்னு நான் பண்ணி வச்சிங்க, நீ ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிங்க, அது இப்படி ஆகிப்போச்சு, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஸோ தாமஸ் குட்டி கண்ணு முழிச்சிட்டான்னு அப்போ தான் அவங்க அக்கா கறி ரூமில் உள்ளவன்னு சொல்கிறா. ஓடி போய் எல்லாம் பார்க்கலான்னு போகும்போது அப்போ அந்த மாமியாக்காரி என்ன சொல்கிறா, ஏம்மா அவனை வந்து நல்லபடியாக அவன் திருப்பி வந்து கம்பேக் வரணும்னா அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், அவனோட புள்ள வந்து உன்னோட வயிற்றில் வளருதுங்கிற உண்மையை வந்து அவங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ சொல்லு, என்றைக்குமே உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு இது மாதிரி மோட்டிவேஷன் தான் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் மட்டும் வந்து அந்த ஐசியூக்குள்ளே போகிறான். ஐசியூக்குள்ளே போய் கண்ணு முழிச்சவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துக்கிட்டு அவனும் வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். கையை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்ல வரும்போது திடீர்னு அவனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. டாக்டர்னு கத்துறா. அவங்க அம்மா எல்லாருமே உள்ளே வந்து ஐயோன்னு எல்லாம் கத்துறாங்க. டாக்டர் வந்து சிபிஆர்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணி அவனை காப்பாற்ற முடியல. சடனாக வந்து அவனோட தலையில் இருந்த கட்டினால் வந்த கேன்சர் அவனை வந்து கொன்றுது. இப்போ நம்ம ஹீரோவோட ஹஸ்பண்ட் தாமஸ் குட்டி வந்து இறந்து போயிடுறாப்புல. ஸோ தாமஸ் குட்டி டெட் பாடியெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு
அந்த வெள்ளத்து வழியாகவே வந்து ஒரு போட்டில் வந்து கொண்டுகிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் நம்ம தாமஸ் குட்டியோட பாடியை மட்டும் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலே வச்சிடுறாங்க. ஏன்னா இந்த குட்டநாடுங்கிற கிராமத்தில் கண்டிப்பாக ஒரு சர்ச் இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா இவங்க கிறிஸ்டின் ஃபேமிலிங்கிறனால சர்ச்சில் தான் புதைப்பாங்க. அந்த லோக்கல் சர்ச்சிலையும் வந்து இவங்க வீட்டில் இருக்க மாதிரி வெள்ளம் ஃபுல்லாக வந்து சூழ்ந்துருக்கும். ஸோ அது எப்போ வெள்ளம் வடியும், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஏதாவது வடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் டெட் பாடி கொண்டு வந்துக்கலான்னு மறுபடியும் வந்து டெட் பாடி ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு வீட்டில் வந்து அந்த நார்மலாக அந்த கிறிஸ்டின் ஃபேமிலியில் வந்து இறந்து போனவங்களை ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு வந்து கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தவுடனே நம்ம மாமியாக்காரி போய் அவளை அலையக்க தூக்கி உள்ளே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவள் குடிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று கொண்டு வர்றா. இவன் நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்து முடிச்சு பார்க்கும்போது மாமியாக்காரி பக்கத்துலேயே இருக்கா. கொடுங்கம்மா, நானே குடிச்சுக்கிறேன், விடுங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, இன்னும் உன்னை மட்டும் நான் நல்லா இப்போ மட்டும் பார்த்துக்கலைண்ணா, தாமஸ் குட்டி என்னை மன்னிக்கவே மாட்டான், என் மகன் என் மேலே கோவப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. இவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு மட்டும்தானே தெரியும் அவள் வயிற்றில் வளர குழந்தை வந்து அவள் பாய் ஃப்ரெண்டோட குழந்தை, தாமஸ் குட்டியோட குழந்தை இல்லைன்னு. ஊர்க்காரங்களாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வர ஆரம்பித்து அன்றைக்கி சாமி கும்பிட்றதெல்லாம் எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம மாமியாக்காரியும் அவளோட வீட்டில் பரம்பரை தொட்டில்னு ஒன்று இருக்கும். அதை வந்து மேலே பரம்புலேருந்து எடுத்து கீழே எடுத்து ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அதெல்லாம் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி வந்து வைக்க சொல்கிறான். இது குழந்தைக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோயினும் போய், ஏமா குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குல்ல, இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏமா காலங்கள்லாம் வேகமாக ஓடிடும், அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்கிறா, இந்த சொத்து எல்லாத்தையும் நான் உம்பேர்லேயே எழுதி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதுக்குமா, அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ரொம்ப நாள் வந்து இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் ரொம்ப நாள் இருக்க முடியாது, நீ இந்த வீட்டோட மருமக, நீ காலம் முழுசு இந்த வீட்டிலே இருக்கலாம், உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மாமியார் இப்போ சொல்கிறான். என்னடா நம்ம மாமியார் நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில் இவள் வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது இவளோட ஃபோனுக்கு மரியாங்கிற பேர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. மாமியாக்காரி பார்த்த உடனே நார்மலாக ஃபோனை எடுத்தா நம்ம பாய் ஃப்ரெண்ட் ராஜீவ் பேசுகிறான். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து மரியாங்கிற பேரில் தான் அந்த ராஜீவோட நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அப்போ தான் வீட்டில் ஃபோன் வரும்போதெல்லாம் எடுத்து பேசலான்னு இவ பேசின உடனே வந்து ஆப்போசிட்டில் இந்த ஹீரோ ராஜீவ் வந்து ஃபோனை எதுவுமே பேசாமல் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். மாமியாக்காரிக்கு செம்ம கடுப்பாயிருது, நம்ம மருமகள்கிட்ட ஏதோ தப்பு இருக்கோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அப்படி இப்படின்னு குறுக்கு நெடுக்க வந்து ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருக்கா. ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து மருமகனோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போமா, ஏன்னா வந்து பேப்பரில் வந்து இறந்ததுக்கு வந்து விளம்பரம் கொடுக்கணுமில்ல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃபோட்டோ கொடுக்குறான். உடனே மாமியாக்காரி, இங்கே கூட இன்னும் ஒரு நல்ல ஃபோட்டோவாக நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூம்குள்ளே போய் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. இவனும் போய் ஹெல்ப் பண்ண போயிட்டு அப்போ தான் கேட்குறா, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் ஸ்ட்ரைட்டாக கேட்டுறா, யார் அந்த மரியான்னு சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு தான் தெரியுமே, மரியா என்னோடய ஃப்ரெண்டு, அடிக்கடி கால் பண்ணுவாள்ல அப்படின்னு. அடிக்கடி கால் பண்ணுவா, அவனோட பேர் வந்து மரியாவா இல்லை மரியனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஷாக் ஆகிட்டு பார்க்கும்போது யார் அந்த பையன்னு கேட்கும்போது இவன் வந்து கேஷுவலாக சொல்லிடுறான், இது மாதிரி வந்து என்னோடய ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிக்கிற பையன், தாமஸ் குட்டி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போல்லாம் வந்து அவன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பசங்களோட பேசினாலே வந்து எல்லா அப்பாக்கள் மாதிரியே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் எங்கள் அப்பாவுக்கு பயந்தான் வந்து நம்பர் மாற்றி வச்சேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் இங்கே சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால் அப்பாக்கிட்ட வந்து எப்படி தெரியக்கூடாதுங்கிறக்காக சேவ் பண்ணி வச்சனோ அதே மாதிரி இங்கேயும் நான் விட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, அட அவ்வளோதானா, இதை நீ வந்து முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி, இருந்தாலும் வந்து கல்யாணமான பொண்ணுக்கிட்ட எப்படி ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் அப்படி நினைக்கல, எங்களுக்குள்ளே ஒரு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதனால் நான் இதை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்கலை அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள், நான் வந்து இனிமேல் அவனை வந்து ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட அம்மாவுக்கு பிடிக்குமாம்மா இது மாதிரி ஒரு பையன் உனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது இவள் வந்து தலையை குடிச்சிட்டு நிற்கிறா. சரி ஓகே, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அவன்கிட்ட வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே இவள் போய் ஃபோன் எடுத்துகிட்டு கரெக்டாக மாமியாக்காரி முன்னாடியே நிற்கிறா. அவன் தான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்போது, அட்டன் பண்ணி பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் சல்லித்தனமாக ஆகாமல் இருந்தால் அது இருக்க வரைக்கும் ஓகே தான், ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரியும் மருமகள் நம்ப ஆரம்பிச்சுட்டு போயிடுறான். ஏன்னா இப்போ மாமியாக்காரிக்கு மகனும் செத்துட்டான், இருக்கிறது இந்த மருமகளோட வயிற்றில் வளர்கிற அந்த உயிரும் மட்டும்தான். அந்த குழந்தை மேலே அவ்வளோ பிரிய வச்சுருக்கா. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் மருமகளோட குழந்தைய இழக்கக்கூடாதுங்கிறதுல பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கிறா. என்னடா நம்ம மாமியார் சொத்து எழுதி வைக்கின்னு சொல்லுது, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நம்பிக்கை வைக்கிதுன்னு குற்ற உணர்ச்சிலே எனக்கு நைட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வெள்ளத்துலேயும் போட்டை எடுத்துக்கிட்டு அக்கறைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறான். அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து வர சொல்லியிருக்கா.
வர சொல்லி இது மாதிரி வந்து இப்போயே என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த கரையில் வச்சு ஃபோர்ஸ் பண்ணுறான். இல்லைம்மா முடியாது, சொல்கிறத கேளு. இப்போ தான் நான் அந்த ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நல்ல ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுறத வச்சு நம்ம வாழ முடியாது. வேணும்னா ஒன்று பண்ணு, உனக்கு தான் அந்த சொத்தை தர்றேன்னாங்கல்ல, அந்த சொத்தை வேணால் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து அவங்களோட வந்து பேர குழந்தைக்காக தர்றேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, ஏன்னா இந்த குழந்தை வந்து அவங்களோட குழந்தை கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு லைட்டாக அந்த ஆசை தோணுது. இல்லைம்மா அவங்க தர்றேன்னு சொல்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும், நீ ஒரு டைம் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் கடுப்பாயிடுறா. அப்படி இப்படின்னு வந்து பேசி வந்து நம்ம ஹீரோவை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறான். சரி இப்போதைக்கு வந்து நம்ம ஓடி போக முடியாது, ஒரு நல்ல நாளாக பார்த்து நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவளும் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் பேக்கு எடுத்துக்கிட்டு போட்டில் போட்டுட்டு திரும்பி வந்து வீட்டுக்கே வந்து வந்துடுறான். அடுத்த நாள் காத்தால் எந்திரிக்கும் போது கரெக்டாக வந்து நம்ம மாமியாக்காரி வந்து இந்த கிளாத் தைக்கிறதுக்காகலாம் வந்து கலர் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்ருக்கா. எந்த கலர் வந்து நம்ம வந்து பேரப்பிள்ளைக்கு புது ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கா. இவ்வளோ ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளூ கலர், அது வந்து தாமஸ் குட்டிக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சி வயிற்றில் வந்து அந்த குழந்தையோட வந்து வாய்ஸை வந்து கேட்க வந்து ட்ரை பண்ணுறா. ஸோ அப்படி பண்ணும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லைம்மா என்னை தயவுசெய்து விட்டுருங்க, நான் வந்து அடக்க முடிச்சோன்னே இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா இப்படி பேசுகிற, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே வந்து அங்கே இருக்கிறத விட நீ இங்கே இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு பெருமையாக இருக்கும், ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் அடக்க முடிச்சோன்னே நான் வந்து என்னோடய இஷ்டத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், உன்னோட இஷ்டத்துக்கு நீ போகிறதுக்கு வந்து உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் என்னோடய பேரை கொஞ்சம் வந்து நீ போகிற பக்கம் கொண்டே கஷ்டப்படுத்தி நான் விடமாட்டேன், என் பேரை கொஞ்சம் என்னோடய குழந்தை, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கே வேணால் போயிரு அப்படின்னு சொல்கிறான். இல்லைம்மா இது என்னோடய குழந்தை, உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு உடனே நம்ம மாமியாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க. நம்ம மாமியாரோட தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து சின்ன வயசுலேயே ஃபாதரியாராக போயிருப்பாங்க, கன்னியாஸ்திரியாக. ஸோ அவங்க இப்போ வந்து அக்கா அம்மா பையன் இறந்துட்டனால பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. வந்துட்டு அக்காவை சமாதானப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே மாமியாருக்கு சரி ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்டலான்னு சொல்லிட்டு போய், எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லு, உன்னை நான் பெத்த மகளாக தான் நான் கவனிச்சுக்கிட்டேன், இது தாமஸ் குட்டியோட குழந்தையா இல்லை அந்த பையனோட குழந்தையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது என்னோடய பாய் ஃப்ரெண்டோட குழந்தை தான், தாமஸ் குட்டி குழந்தை இல்லைன்னு உண்மையை சொல்லிடுறான். இவளுக்கும் கண்டிப்பாக உனக்கு அது தெரியுமான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக எனக்கு தெரியுமா, உங்களை நான் ஏமாற்ற விரும்பல, இது அவனோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மாமியாருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இருந்தாலும் சரி இந்த ஊரில் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்துட்டோம், என் பையனோட அடக்க முடிகிற வரைக்கும் போது இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீ போய்க்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி தலையாட்டிடுறான். இதை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே சமையல் கட்டிலேருந்து அவங்க அம்மா வந்து காது கொடுத்து வந்து கேட்டுடுறான். கேட்டுட்டு அவங்க அப்பன்டையும் போய் வந்து சொல்லிடுறான். அவங்க அப்பனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது. சரி இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு தான் வந்து இவளை கூட்டு போகிறதுக்கு பிளான் போடுறான் அப்படின்ட்டு நைட்டு எல்லோரும் உரம்பரை எல்லாம் வந்து இப்போ பெரிய காரியம்னா வீட்டுக்கு உரம்பரை எல்லாம் வந்து எல்லாமே ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்கள்ல. நைட்டு அவங்களாம் போனதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போகிறாப்புல. சண்டைக்கு போனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணை இங்கேருந்து கூட்டு போகணுன்னு நினச்சேன்னா அவளை தான் உன்னை கழுத்தெடுத்து போட்டுருவேன், கொன்று போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாப்புல. இவளும் வந்து என்னடா பண்ணுறதுன்னு அவங்க அப்பா தடுக்க பார்க்குறா. கடைசியில் இவளுக்கு சேர்த்து திட்டு விழுது. அப்போ கோவத்தில் இவளும் என்ன திட்டிடுறா, இது மாதிரி வேறு ஒருத்தர் லவ் பண்ண பையனை வந்து தாமஸ் குட்டிக்கு நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ தாமஸ் குட்டி இறந்துட்டான், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இவளும் கத்துறா. அதை கேட்ட உடனே நம்ம வந்து தாமஸ் குட்டியோட அக்காக்காரி ஒருத்தர் பார்த்தீங்களா, அவள் உள்ள குறுக்க வந்து இது மாதிரி ஐயோ மாமா நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, ஒருத்தரை விரும்புகிற பொண்ணை வந்து இன்னொருத்தனை கட்டி வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் மான ரோசங்கிறது கிடையாதா அப்படின்னு சொல்லி திட்டுறா. திட்டின உடனே சரி வீட்டில் எல்லாருமே சண்டையாக போகுது, எல்லாம் சமாதானம் போங்கன்னு அந்த பாதிரியார் வந்து அந்த பொண்ணை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுறான். மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்போ வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அம்மா அப்பா ஒரு சைடு ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு அவளை டார்ச்சர் பண்ணுறாங்க, மாமியார் ஒரு சைடு முறைச்சிக்கிட்டே திரியிறா. இப்படியெல்லாம் சூழ்நிலை போய்ட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் சரி அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் குட்டியோட பாடியை வந்து சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு இன்னும் ஒரு நாள் 2 நாளில் வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளம் வந்து குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்மளோட பள்ளியிலே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கூட நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து கேட்குறாப்புல, இது மாதிரி சிட்டியில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது, அங்கே வெள்ளம் இல்லை, அங்கே அடக்கம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும்போது மாமியாக்காரி இல்லை என் பையன் அவங்க அப்பனும் எங்கே வந்து போச்சோமோ அதே இடத்துல தான் வந்து என் பையனையும் போதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறான். மறுபடியும் அன்னைக்கு நைட்டு எல்லோரும் வந்து இப்போ வந்து டெட் பாடி வந்ததுனால எல்லோரும் உட்காந்து மறுபடியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பாடிக்கு பக்கத்தில் அந்த கோல்ட் பாக்ஸில் வந்து பாடியை வச்சுட்டு அங்கே எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியவே வரல. அதனால் நம்ம மாமியாக்காரி உள்ளே வந்து இது மாதிரி உன்னோட கட்டணம் பக்கத்தில் போய் வந்து உட்காரு, எல்லோரும்
ஊர்க்காரங்க வந்து உட்காந்துருக்காங்க, பொண்டாட்டிக்காரி நீ உட்காரலைன்னா தப்பாக போயிடும்னு சொல்லும்போது இவ வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்கா. அப்போ நம்ம உள்ளே வந்து பாதிரியார் தங்கச்சி இருந்துக்கிட்டு, அக்கா வெடுக்கா, எல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம தாமஸ் குட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை நல்லா பொண்ணு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா, அப்படி இருந்தும் அவளை இந்த விஷயத்துக்காக வந்து வெறுக்கிறது தப்பு, நீ தயவுசெய்து உள்ளே போ, நாட்டுக்காரங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறா. இவளுக்கு உடனே கோவம் வந்துடுது. என்னது எல்லாம் தெரிஞ்சா? என்ன தெரிஞ்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் லைட்டாக தலைவலி மாதிரி வச்சு தலையில் வந்து சின்ன கட்டி இருந்துச்சுனாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம், அவ்வளோதானே. உனக்கும் சின்ன வயசில் வந்து உடம்பு சரியில்லாமல் போனப்போ நீ சரியாயிருன்னு சொல்லி தான் அப்பா உன்னை கன்னியாஸ்திரி ஆக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி நீ கன்னியாஸ்திரி ஆகிட்ட, ஆனால் உடனே இப்போ நல்லா தானே இருக்க, அப்படி தானே நானும் நினச்சேன், நான் இன்னும் இந்த பொண்ணை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த தலையில் வந்த கட்டி முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏமாற்றிட்டாங்களான்னு இவன் சந்தேகப்படுறான். உடனே நம்ம பாதிரியார் ஆண்டிக்கிட்ட கேட்குறா, சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது அவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிரியார் போயிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு டவுட்டு. ஸோ ஆரம்பத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் டாக்டரை பார்க்கறது வந்து விடவே மாட்டாங்க இவங்க எல்லாம் டாக்டரை பார்க்க போகும்போது இவளை மட்டும் மாத்திரை வாங்க அது வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டைம் இவன் மாத்திரை வாங்க போய் பழைய பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்காக இவங்க நம்மளை டாக்டரை பார்க்க விடலன்னு சந்தேகப்பட்டு ரூமுக்குள்ளே போய் வந்து அலசுறா, பழைய டாக்குமெண்ட் ஏதாவது கிடைக்குதானே. அப்போது ஒரு ஃபைல் கிடைக்குது. அந்த ஃபைலில் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மூளையில் அந்த கட்டியிருந்ததுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான டாக்குமெண்ட் கிடைக்குது. இதை எடுத்துக்கிட்டு இப்போ கோவமாக வந்து மாமியார் பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஊர்க்காரங்களாம் உட்காந்துருக்காங்க, டெட் பாடி நடு வீட்டில் கிடக்குது. அந்த இடத்துல பக்கத்தில் இப்போ மாமியார் தொட்ட உடனே மாமியாருக்கு அந்த ஃபைலை பார்த்தோன்னே புரிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றா. உள்ளே வந்த உடனே நம்ம மருமகாரி வெளுன்னு வெளுக்கிறா. இது மாதிரி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், உங்கள் வீட்டில் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரி போயிடுறா. இவளுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு, என்னது நம்ம வீட்டில் சொல்லிட்டாங்களா அப்படின்னு வேகமாக அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு உள்ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அப்பாவை கண்டமேனி திட்டுறா. நீ தானே வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்ட, தெரிஞ்சு எப்படி கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் சத்தியமாக தெரியாது, யார் சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ அவங்க அம்மாக்காரி அழுதுகிட்டே சொல்கிறா, அப்பாவுக்கு எதுவும் தெரியாது, அப்பாவை விட்டுரு, இந்த மேட்ரு எல்லாத்தையும் உங்கள் சித்தப்பா கிட்ட தான் சொல்லியிருந்தாரு, உங்கள் சித்தப்பா வீட்டில் வந்து சொல்லும்போது அன்றைக்கி அப்பா இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன், நான் தான் வந்து இல்லை இது ஒன்றும் ஆகாதுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு சரி எல்லாமே சரியாயிருன்னு நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவே கடுப்பாயிடுறாரு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம மாமியார் நம்ம ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி என் மருமக இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வந்து அடக்கம் பண்ணுறதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன், இனிமேல் அது தேவையே கிடையாது, நீங்கள் தயவுசெய்து வந்து அவளோட இஷ்டத்துக்கு வந்து யார் கூட வாழணும்னு நினைக்கிறாளோ அந்த வாழ்க்கையை வாழ விடுங்க, தயவுசெய்து தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன லீலாமா இப்படி பேசுகிறீங்க, எப்படி நான் வந்து இப்படி விட முடியும், நீங்கள் சம்மந்தி தான், அதுக்காக வந்து உங்கள் குடும்பத்தோட பெருமை மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தோட பெருமை இருக்குது, நான் எப்படி இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா டென்ஷனாக வராரு. இல்லைங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லோரும் அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம், தயவுசெய்து இப்போவாவது அவளோட வாழ்க்கையை வந்து அவளை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இவருக்கும் ஓரளவு புரியுது. சரின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வந்துட்டு இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு சரி ஓகே அடக்கத்தை வந்து நம்ம ஊரில் பண்ண முடியாது, அதனால் வந்து சிட்டியில் இருக்கிற வந்து அந்த அடக்கம் பண்ணுற இடத்துலையே வந்து சர்ச்சிலேயே பண்ணிடலாம், 2 நாளில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு நீ வந்து அவனை வந்து கூப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடிங்கி வச்சுருப்பார்ல அந்த ஃபோனையும் வந்து கொடுத்துட்றாப்புல. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ ராஜுவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி நீ என்ன பண்ணிடு இன்னும் 2 நாள் கழித்து வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்கள் கூடவே வந்துடுறேன் வாழ்ந்துடலாம் அப்படின்னோடனே அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், நம்ம இருக்கிற வீட்டிலே தங்கிக்கலாம், கூட தங்கியிருக்க பசங்கள்லாம் வந்து வேறு வீடு பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அன்னைக்கு கரெக்டாக வந்து அடக்கம் பண்ணுற நாள் வருது. ஸோ காலையில் எல்லாமே ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்க, எல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க. பாடியை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தாமஸ் குட்டி எப்போதுமே வந்து அவங்க அப்பா கொடுத்த வாட்சை வந்து கையிலேயே வச்சுருப்பாப்புல, யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாப்புல. ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து இவன் மேலே பயங்கர பாசமாகவே இருந்திருக்க மாட்டாப்புல. கடைசியில் வந்து செத்ததுக்கு அப்புறமாவது வந்து அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமாக அந்த வாட்சை எடுத்து வச்சுட்டு அதை அவங்க அப்பாவாக நடித்து பயங்கர பாசமாக இருந்திருப்பாப்புல. அந்த வாட்சை கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த வாட்சை எடுத்துக்கொண்டே கொடுக்குறா. அந்த வாட்சை எடுத்துக்கொண்டே கொடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ ராஜுவை கால் பண்ணி உங்கள் மாமியார் வந்து ஏதோ சொத்தர்ன்னு சொன்னாங்கல்ல அதைவாது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஷாக் ஆயிடுது. இதை எப்படா நான் போய் கேட்க முடியும், அவங்களோட குழந்தைய வயிற்றில் வரலல நான் எப்படி கேட்க முடியும்னு சொல்லும்போது இல்லை நீ கேளுன்னு கம்பல் பண்ணுறா. இவளுக்கும் ஏதோ ஒரு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகி கேட்கலன்னு போயிடுறா. மாமியார் ரூம்குள்ளே போகும்போது
கரெக்டாக மாமியாரோட வந்து மூத்த பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அவள் வந்துடுறா. இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னா, சும்மா இரு, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி மாமியார் திட்டுறா. இல்லை நீ என்ன இருந்தாலும் வேற ஒருத்தனோட போகிறவ தானே, வெக்கங்கட்டத்தனமாக போகிறவ இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்க அப்படின்னு உடனே, சரி கேட்க வந்ததை கேட்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் போயிடுறான். டெட் பாடிக்கு பண்ண வேண்டிய எல்லா சடங்குகளையும் பண்ணிவிட்டு அதை வந்து 2 போட்டில் வந்து வர்ற மாதிரி வந்து டெட் பாடியை வந்து அதில் வந்து ஏற்றுறாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக வெள்ளமாக இருக்கனால போட்டில் ஏற்றி தான் வந்து சிட்டிக்குள்ளே கொண்டு போய் அங்கே இருக்க சர்ச்சில் வந்து அடக்கம் பண்ணோம். கரெக்டாக எல்லாம் கிளம்பும்போது மாமியார் கூப்பிட்டு ஒரு செயினை எடுத்து வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீ அங்கே போய் வந்து அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நீ போயிடுவ, அதனால் இப்போயே இந்த செயினை வச்சுக்க, ஏன் ஞாபகார்த்தமாக குழந்தைக்கு போடு, அதுவும் இல்லாமல் எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு நீ வரலாம், தங்கலாம், குழந்தையும் வரலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக சொல்கிறாங்க. இவளுக்கு அப்படியே கண்ணீர் வருது. சரி இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பி சிட்டிக்குள்ளே வந்து அந்த சர்ச்சில் வந்து அடக்கம் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு பொண்டாட்டியாக தாமஸ் குட்டிக்கு ஒரு கிறிஸ்டியன் மறுபடி முத்தம் கொடுத்துட்டு அந்த சர்ச்சிலேயே வந்து தாமஸ் குட்டியை வந்து உள்ளே வந்து போச்சிடுறாங்க. புதைச்சிட்டு இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, காரில் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு காரில் வந்து இந்த இவங்க கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த போட்டில் ஏறணும்ல அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டு போகிறதுக்காக அங்கே வந்திருப்பான். அங்கே போய் பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இது மாதிரி செயின் கொடுத்தாங்க, அந்த சொத்து நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் டென்ஷன் ஆகிடுறான். எனது சொத்து கேட்கவே இல்லையா, அவங்க தான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, அதுக்கு தண்டனையாக வந்து சொத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே, சொத்து இல்லாமல் வந்தால் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி கல்யாணம் பண்ண உன்னை நான் கல்யாணம் முடிக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்றான். வார்த்தையை விட்ட உடனே இவளுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவள் காரில் வந்து ஏறி வந்து இந்த படித்துறைக்கு வரும்போது அவனும் பின்னாடியே வர்றான். இப்போ என்ன பிளான்னா, எல்லோரும் இந்த படித்துறைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போட்டில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி நம்ம ஹீரோயின் மட்டும் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து அவனோட வாழ்க்கைன்றதை போகிற மாதிரி தான் பிளானு. ஆனால் கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாமியார்கிட்ட வந்து மாமியாரோட மூத்த பொண்ணு கேட்குறா, அம்மா இது மாதிரி என் வீட்டில் வந்து தங்கிடு, எதுக்கு நீ போய் நம்ம வீட்டில் போய் தங்கியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா என் கூட தாமஸ் குட்டி இருக்கான், அவனோட நினைவுகளே எனக்கு போதும், நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் ஏறிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் போய் வேகமாக போய் வந்து கார்லேருந்து பேக் எடுக்கிறாள். பேக் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவோட போவான்னு பார்த்தா அவள் திரும்பி நம்ம மாமியாரோட வந்து போட்டில் வந்து உட்காந்துடுறா. ஸோ இப்போ மீதி எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம மாமியாரும் நம்ம ஹீரோயினை மட்டும் அவங்களோட வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. வர்ற வழியில் மாமியார் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மாமியாரோட கையை பிடிச்ச உடனே மாமியாருக்கு தரன்னு கண்ணீர் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோயின் கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோ கேட்ட அந்த ஒரு சின்ன வார்த்தை, இது மாதிரி வந்து அவங்க தான் உனக்கு நிலம் கொடுக்குறாங்கல்ல, நிலத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையை விட்டுருப்பான், 2ஆம் தரமாக உன்னை கூட்டு போகிற எனக்கு இது கூட கிடைக்கலனா என்ன ஆகுறது அப்படிங்கும்போது. ஸோ அப்போ தான் அவளுக்கு வாழ்க்கையோட யதார்த்தமே புரியுது. என்ன தான் நம்ம லவ் பண்ணுறவங்க கூட தான் நம்ம போனாலும் நம்ம என்ன இருந்தாலும் வந்து 2ஆம் தாரங்கிற ஃபீலிங் வந்து அவனுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற முடிவு பண்ணி நம்ம மேலே யார் அன்பு செலுத்துகிறாங்க, நம்ம மாமியார் தானே, சரி அவங்களோடவே வாழ்க்கை முழுது இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து திரும்பி வந்துடுறான். கல்யாண வயசில் லவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் மாப்பிள்ளைக்கு அந்த வேலை சரியில்லை, பொண்ணுக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு பணக்கார மாப்பிள்ளையை பார்த்து பிடிச்சி நம்ம ஊரில் நிறைய பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ்க்கெலாம் இந்த படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக விரும்பி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ அண்ட் தேங்க்யூ கைஸ். பாய்.